அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீகா மாலி மஜ்ஹூல் முஸ்பத்துக்கு பார்க்க போகிறோம். கர அப்படிங்கிற வார்த்தையை உதாரணமாக எடுத்திருக்கிறோம். அதை மஜ்ஹூலாக மாற்றணும்னா ஃபா கலிமாவுக்கு லம்மும் ஐன் கலிமாவுக்கு கஸ்ரும் வைக்கணும். ஃபா கலிமா எது? கரல காஃபு. ஐன் கலிமா ரே. இப்போ ஃபா கலிமாவுக்கு பேஸ் வச்சோன்னே ஐன் கலிமாவுக்கு ஜேர் வச்சோன்னே கரங்கிறது எப்படி மாறிடும்? குறி அண்டு மாறிடும். இப்போ சர்ஃப் செஞ்சு பார்க்குறப்ப குறி ஆ குறி உ குறியத்தா குறியன குறியத்த குறியத்துமா குறியத்தும் குறியத்தி குறியத்துமா குறியத்துன்ன குறியத்து குறியுனா அப்படின்ட்டு வந்துடும். இதில் ஸ்பெல்லிங் அரபிக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். அதனால் இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து அப்படியே எழுதாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஃபுயிலனா நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு எழுதணும். நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்து அப்படியே எழுதுறதுனா இது பண்ணாதீங்க. நீங்கள் படித்ததை கரெக்டாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் உதாரண வார்த்தையை வச்சு நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கரங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? கரன்னா வாசித்தான் அப்படின்ட்டு அர்த்தம். ஓதினான்னு சொல்லலாம். இக்ரா சூறா இருக்குல்ல, நமக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும். நபியை நீங்கள் ஓதுங்கள்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, இக்ரா, அதுதான் அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் கர அப்படிங்கிறது. கர அப்படின்னா வாசித்தான்னு சொல்லலாம், ஓதனான்னு சொல்லலாம். இந்த இடத்துல வாசித்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்து அதை மஜ்ஹூலாக மாற்றுறப்ப வாசிக்கப்பட்டான், வாசிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செயல் நிகழ்ந்திருக்குது, செஞ்சவங்க தெரியாது, அதனால் வாசிக்கப்பட்டான் அப்படின்னு வச்சு நம்ம தமிழ் அர்த்தம் சீகாவனை பார்க்க போகிறோம். குறி அப்படின்னா அவன் ஒரு ஆண், வாசிக்கப்பட்டான். இங்கே சீகா எழுதுகிறப்ப மொத்தம் 7 ஸ்டெப்பு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப்பு ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்கணும். 3வது ஸ்டெப்பு காயிபா ஹாதிரா முத்தக்கலிமான்னு பார்க்கணும். 4வது ஸ்டெப்பு மாலியா முஸ்தக்பிலா அம்ரா நஹியான்னு பார்க்கணும். 5வது ஸ்டெப்பு மஅரூஃபா மஜ்ஹூலான்னு பார்க்கணும். 6வது ஸ்டெப்பு முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். 7வது ஸ்டெப்பு அதுக்குண்டான லமீரை எழுதணும். இதை நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு சும்மா ஒரு ஞாபக மூட்டலுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ குறிஆக்கு சீகா நம்ம எழுத போகிறோம். அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான். ஒருமையான்னு பார்க்குறப்ப ஆமாம் ஒருமை. ஒருமைக்கு அரபிக்கில் நம்ம என்ன படித்தோம்? வாஹிதான்ட்டு படித்தோம். இதெல்லாம் கலைச்சொற்களில் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்குறப்ப ஒரு ஆண் அப்படின்னா முதக்கர். காயிபான்னு பார்க்குறப்ப ஆமாம் காயிபு, அவன்ட்டு வருதில்ல, அதனால் காயிபு. அதுக்கப்புறம் மாதியான ஃபஅலான்னு பார்க்குறோம். ஆமாம் மாதியான ஃபஅல் தான். எப்படி மாதியான ஃபஅல் நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன். அது முன்னாடி மா போட்டால் மாலி மஅரூஃப் மன்ஃபியாக மாறிடும். ஃபா கலிமாவுக்கு பேசும், ஐன் கலிமாவுக்கு ஜேரும் போட்டோம்னா அது மஜ்ஹூலாக மாறிடும். இப்போ மாதியான ஃபஅல், ஃபா கலிமாவுக்கு பேஸ், ஐன் கலிமாவுக்கு ஜேர் இருக்குது, அதனால் மஜ்ஹூலு. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். முஸ்பத்து மன்ஃபினா முன்னாடி மா போட்டிருக்கும். முன்னாடி மா சேர்த்துட்டோம்னா இது என்னவாயிரும்? மா குறியாங்கிறது மன்ஃபி ஆகிடும். அதை அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். லமீர் ஹுவ. அதுக்கப்புறம் குறி அவர்கள் ஈரான்கள் வாசிக்கப்பட்டார்கள். இருமைக்கு அரபிக்கில் என்ன படித்தோம்? தஸ்னியான்னு படித்தோம். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு முதக்கரு, மறைவானவங்களை குறிக்கிற நல்ல காயிபு. அதுக்கப்புறம் மாலியான ஃபஅலு, மஜ்ஹூல் அடையாளம், ஃபா கலிமாவுக்கு பேச, ஐன் கலிமாவுக்கு ஜேரு, முஸ்பத்து லமீரு, ஈரான்களுக்கு ஹுமான்னு படித்தோம். அவர்கள் ஈரான்கள். அதுக்கப்புறம் குறி அவர்கள் பல ஆண்கள் வாசிக்கப்பட்டார்கள். சீகா ஜம், பன்மைக்கு ஜம் படித்தோம். ஆண் பாலுக்கு முதக்கரு. அதுக்கப்புறம் மறைவானவங்களை குறிக்கிறது காயிபு, மாதியான ஃபஅலு, மஜ்ஹூலு, ஃபா கலிமாவுக்கு பேஸ், ஐன் கலிமாவுக்கு ஜேரு, முஸ்பத்து முன்னாடி மா இல்லாதனால லமீர் பல ஆண்களுக்கு ஹும் அப்படின்னு படித்தோம். ஹும் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், குறிஅத் அவள் ஒரு பெண் வாசிக்கப்பட்டாள். சீகா வஹிதானு மோ அன்னஸ், பெண்ணுங்கிறனால மோ அன்னஸ் போடணும். மேலே 3 ஆண், இங்கே கீழே இருக்கிறது பெண்ணு. முஅன்னஸ் போட்டாச்சு. காயிப் போட்டாச்சு, மறைவானவங்களை குறிக்கிறது. மாலி மஜ்ஹூலு முஸ்பத்து லமீர் ஹிய
மஜ்ஹூல் முஸ்பத்துங்கிறதுனா நம்ம ஒவ்வொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா முன்னாடி உள்ள வீடியோனா பார்த்தா நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அத்தா அவர்கள் 2 பெண்கள் வாசிக்கப்பட்டார்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸு காயிபு மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீர் 2 பெண்களுக்கும் ஹுமா தான் வரும், லமீர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே அம்சா வரும், சரிங்களா? நூன் போட்டிருக்கு, அம்சா வரும். சுக்கன் போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல அம்சா வரும். அவர்கள் பல பெண்கள் வாசிக்கப்பட்டார்கள். சீகா ஜம்உ முஅன்னஸு காயிபு மறைவானவங்களை குறிக்கிறது. மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீரு ஹுன்ன. அடுத்து குறியத்த நீ ஒரு ஆண் வாசிக்கப்பட்டாய் அப்படின்ட்டு வரும். குறியத்தனா நீ ஒரு ஆண் வாசிக்கப்பட்டாய். சீகா வஹிதான் முதக்கரு ஹாலிர், ஏன்டா எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுல அதனால் ஹாலிர் போடணும். அதுக்கப்புறம் மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீரு, நீ ஒரு ஆணுக்கு என்ன லமீர் படித்தோம், அன்த்தை படித்தோம், அந்த அன்த்தவை அப்படியே போட்டுறணும். குறைத்துமா நீங்கள் 2 ஆண்கள் வாசிக்கப்பட்டீர்கள். சீகா தஸ்னியா முதக்கரு காயிபு வராது, ஹாலிர் வரும். நீங்கள் 2 ஆண்கள்ங்கிறப்ப எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிர். மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீரு அன்துமா. குறியத்தும் நீங்கள் பல ஆண்கள் வாசிக்கப்பட்டீர்கள். சீகா ஜம்உ முதக்கரு ஹாலிரு மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீரு அன்தும். அதுக்கப்புறம் குறியத்தி நீ ஒரு பெண் வாசிக்கப்பட்டாய். சீகா வகதானு அன்னஸு மேலேனா முதக்கர் போடுவோம், இங்கே வந்து முஅன்னஸ் போடுவோம் பெண் பாலுங்கிறனால ஹாலிரு மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீரு அன்தி. குறித்துமா நீங்கள் 2 பெண்கள் வாசிக்கப்பட்டீர்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸ் ஹாலிரு மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து லமீரு அன்துமா. குறித்துன்ன நீங்கள் பல பெண்கள் வாசிக்கப்பட்டீர்கள். சீகா ஜம்உ முஅன்னஸ் ஹாலிரு மாலி மஜ்ஹூல் மன்ஃபி முஸ்பத்து மாலி மஜ்ஹூலுல் முஸ்பத்து லமீரு அன்துன்ன. நெக்ஸ்ட்டு குறியத்து நான் வாசிக்கப்பட்டேன். சீகா வஹ்தான், இங்கே முதக்கர் முஅன்னஸ்ன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. காரணம் கடைசி 2 வந்து முதக்கரையும் குறிக்கும் முஅன்னஸையும் குறிக்கும். அதுக்கப்புறம் தன்னை குறிக்கிறது நாங்கள்ன்ட்டு கடைசி 2ம், அதனால் முத்தகல்லீம். மாதியான ஃபஅலு மஜ்ஹூலு முஸ்பத்து லமீரு அன. குறினா இங்கே குறியாத்தனான்ற மாதிரி போட்டிருக்குது. குறினா அந்த இருக்க இடத்துல அம்சா வரும், குறினான்ட்டு வரும். நாங்கள் வாசிக்கப்பட்டோம், சரிங்களா? சீகா தஸ்னியாவை ஜம்உ போட்டாலும் சரி, வெறும் ஜம்உ போட்டாலும் சரி, முத்தகல்லீமு மாலி மஜ்ஹூலு முஸ்பத்து லமீரு நஹ்னு. இதோட சீகா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் சீகா வந்து விளக்கமாக சொல்லலை. காரணம் மாலி மஅரூஃபுல் முஸ்பத்துக்கும் மாலி மஅரூஃபுல் மன்ஃபிக்கும் விளக்கமாக சொல்லிட்டேன். சீகா வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும், சின்ன சின்ன மாற்றம் மட்டும் வரும். சில இடத்துல மஹ்ரூஃப் வரும், சில இடத்துல மஜ்ஹூல் வரும். மஹ்ரூஃபோடைய அடையாளம் மஜ்ஹூலோடைய அடையாளம்னா நம்ம ஒவ்வொரு பாடத்துலேயும் ஆரம்பிக்கிறப்பவும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முஸ்பத்துக்கு அடையாளம் என்ன, மன்ஃபிக்கு அடையாளம் என்ன, சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து புரியாதவங்க புரியலைன்னு சொல்லுங்கள். அடுத்த தடவையில் வந்து வேண்டாம் நம்ம பொறுமையாக நடத்தலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். தமிழ் அர்த்தமும் பார்த்தாச்சு, அரபிக்கும் எப்படி வரும்னு பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாலி மஜ்ஹூல் மன்ஃபியில் நாங்கள் வாசித்தோம் அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து மாலி மஜ்ஹூல் மன்ஃபி பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.